இப்போ ஷேர் பண்ணக்கூடியது வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ். ஒரு டாக்டர் கடைசி காலத்தில் தன்னோட மகன்களுக்கு எழுதிய ஒரு கடிதம். அதைத்தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஒரு உயிர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பழைய மாரி இருக்க முடியாது. அந்த நோய குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சா, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டாம். அவங்கள நிம்மதியா வீட்டுக்கு அனுப்பிச்சுருங்க. மருத்துவமனை அப்படிங்கிறது சாகறதுக்கான இடம் இல்ல, குணப்படுத்துறதுக்கான இடம். ஸோ அவங்க வீட்டிலே இருக்கிறது தான் அவங்களோட மரணத்திற்கு நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். வேதனை அதிகமா இருந்தா மட்டும் பெயின் கில்லர் குடுத்தா போதும். அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு சாப்பிட குடுங்க. அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாப்பிட குடுங்க. ஏன் அப்படின்னா, வாழும்போது நமக்கு ஒத்துழைத்த இந்த உடலுக்கு அது ரெஸ்ட் கேட்கும்போது அதை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஐசியூவும் வென்டிலேட்டரும் மரணத்திற்கு அவசியமான ஒன்று கிடையாது. வீட்டிலேயே மரணிச்சா போதும். அதற்கு கொள்ளை லாபம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மூக்குல போற டியூபோ அல்லது தொண்டைக்குழியில போற டியூபோ எதுவுமே அந்த உயிரை ரொம்ப நாள் பிடிச்சு வைக்க முடியாது. அப்படி பிடிச்சு வச்சிருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா அதற்குள்ள அது அவ்வளவு துயரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மரணிக்க போற அப்படிங்கிறத அந்த உடலும் உயிரும் தெரிஞ்சுதான் தன்னோட உணவு தேவைகளை தானாவே குறைச்சிருது. தன்னோட பணிகளையும் குறைச்சிருது. இந்த டைம்ல உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்லையும் மருந்துகளை போட்டு திணிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த உயிரை தானா நிம்மதியா போக நாம அனுமதிக்கணும். கடைசி காலத்துல அவருக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ அதெல்லாம் அவருக்கு செஞ்சு கொடுங்க. அவரோட பழைய உறவுகள், நண்பர்கள் இவங்க எல்லாத்தையுமே அவங்கள பார்க்க அனுமதி விடுங்க. கடைசி நிமிஷத்துல அவங்கள யாரும் தனியா விடாம, அவங்க உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே அவங்கள சுத்தி இருந்து, அவரோட கைகள பற்றி, உதட்டுல சின்ன சிரிப்போட, எப்பவுமே நாங்க உங்கள நினைச்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தாம உணர்த்தி, அவங்கள வழி அனுப்பி வைக்கணும். இதுதான் ஒரு நல்ல மரண சாசனம்.